ரட்சிக்குமானா கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபைய ரட்சிக்குமானா அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே மாலையும் மாலைய வேளைய கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே மாலையும் மாலைய வேளைய கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே பாடுவோம் பரிசுத்தர் 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 என தூரர் பாடிடும் தொனி கேட்குதே பரிசுத்தர் 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 என தூதன் பாடிடும் தொனி கேட்குதே எனக்கு எதிராய் பாளையம் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலும் எனக்கு எதிராய் பாளையம் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலும் பயப்பாடேன் எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார் பயப்பாடேன் எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார் பாதையில் மாலைய வேளைய கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே காலையும் மாலைய வேளைய கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே பரிசுத்தர் 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 என தூர் பாடிடும் தொனி கேட்குதே பரிசுத்தர் 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 என தூதன் பாடிடும் தொனி கேட்குதே ஒன்றை நான் கேட்டேன் அதையை நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண எத்தனை பேர் சொல்லுவீங்க ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன் ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன்
தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எந்த உள்ளம் திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எந்த உள்ளம் திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எந்த உள்ளம் திடமாக எல்லாருமாய் சொல்லுவோம். எல்லாருமாய் இந்த வார்த்தையை நாம் சொல்லுவோம். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். இன்னொரு முறை மறுபடியும் எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எவ்வளோ ஒரு பெரிய அற்புதமான பாடலை பாடிட்டு இருக்கிறோம் பாருங்க. இந்த பாடல்ல எவ்வளோ அர்த்தம் இருக்கிறது. கருத்தா நம்ம பாடணும் என்றா உண்மையா கர்த்தரின் வெளிச்சம் அவர் ஜீவனின் வேலனும். எவ்வளோ பெரிய ஒரு இது. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சமாக இருக்கிறார். அவர் நம்முடைய பலனாக இருக்கிறார். அந்த பலன் இருக்கிறதுனால, அவர் பலனாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நாம் பலனாக இருக்கிறோம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். அந்த உள்ளத்துக்குள்ளாக ஸ்திரமும் திடமும் இருக்கணும். அது இல்லைன்னா நம்ம கொலையா மாறி தற்கொலைக்கு நேராக கூட சில நேரத்தில் நம்ம போயிடுவோம். இல்லை, ஏன் வாழ்கிறோம், இந்த உலகத்தில் ஏன் ஜீவிக்கிறோம், தேவையே இல்லையே அப்படின்ட்டு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், உலகத்திலே நமக்கு வாழவே பிடிக்கலன்ற விதத்திலாம் நம்ம போயிடுவோம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்ட்ராங், ஆங்கிலத்தில் நல்ல ஸ்ட்ராங் சொல்லுகிறது இல்லையா. நல்ல ஒரு ஸ்திரமான திடமான கர்த்தருக்கு என்றென்று காத்திருக்கும். நம்முடைய உள்ளம் அவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனோடு தேவ சமூகத்துக்கு முன்பதாக காத்திருக்கும் போது கர்த்தர் என்ன நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அதை குறித்து நாம் பார்க்காதபடி கர்த்தரையே நம் நோக்கமாய் வைத்திருப்போம். அதனால தான் நம்ம பாடுகிறோம், பரிசுத்தர் 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 என்று என்ன செய்வோம், பாடிக்கிட்டே இருப்போம். இதுதான் பரலோகத்தில் இருக்குது. இதுதான் நம்ம பரலோகத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். என்னன்ட்டு அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய திருச்சபையில் நாம இருக்கிறனால் அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவ தூதர்களை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஆமென். அவர்களுக்கு இந்த வார்த்தையை மட்டும்தான் பாட முடியும். இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்லிட்டே இருப்பார். அல்லேலூயாங்கிற ஒரு வார்த்தையும் பரிசுத்தருங்கிற ஒரு வார்த்தையும் தான் அங்கே கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை விட நம்ம அதிகமான வார்த்தையை குறித்து சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் என்றால் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை உள்ளத்தை பலப்படுத்துகிறவர். அவர் நிச்சயமாலுமே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நமக்கு எதிராக வரக்கூடிய எந்த ஆயுதங்களையும் கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருமாக சேர்ந்து இந்த பாடலை பாடப் போகிறோம். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவேன். இந்த ஒரு பாடலை எல்லாருமாக சேர்ந்து பாடுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். அந்த
தட்டி நல்ல கரங்களை தட்டி பாடு சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தின்படி கை கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? நிச்சயமாலுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பக்கத்தில் இருக்கவங்களை எல்லாம் பார்த்து இந்த காலை நேரத்தில் அப்படியே சிரிச்ச முகத்தோடு நல்ல சிரிப்போடு சொல்லுங்க, நீங்க பாக்கியவான். சத்தமா சொல்லுங்க, நீங்க பாக்கியவான். பக்கத்தில் இருக்க சகோதரிகள் சொல்லுங்க, நீங்க பாக்கியவதி. ஆமென், ஆமென். எந்த மனுஷன் கர்த்தருடைய வழிகள் நடக்கிறானோ, எந்த மனுஷன் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறானோ அவன் நிச்சயமாலுமே பாக்கியவான், பாக்கியவதி. அல்லேலூயா. என்ன வேணா வரலாம், எது வேணாலும் நடக்கலாம், ஆனால் நிச்சயமாலுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில, உங்க வேலையில ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கையிட்டு செய்யக்கூடிய சகல வேலையில நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆமே. எத்தனை விசுவாசித்தீங்கன்னா நிச்சயமாலுமே இந்த வார்த்தையை மட்டும் நீங்க விசுவாசித்துட்டு நீங்க போங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிச்சயமாலுமே அற்புதத்தை செய்வார். ஆமே. ஹல்லேலூயா. நேற்றைக்கு முந்தா நாளோ சகோதரிகிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் சென்னையில் இருக்கிறவர்களும் ரொம்ப நல்ல ஆசீர்வாதமாக இருந்தேன். என் இடத்துக்கு, இந்த இடத்துக்கு சொந்த ஊருக்கு வந்த உடனே நான் நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ரொம்ப வேதனை. அந்த வேதனை என்னோடு பகிர்ந்து கொண்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் என்னென்ன துன்பத்தையும் துக்கத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அதற்கு இரட்டத்தனையான நன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாலுமே உங்களுக்கு தருவார். இந்த பாடலை விசுவாசித்து நீங்கள் பாடுனீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். எல்லாருமாக சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் கைகளை தட்டி நல்ல சத்தமாய் பாட போகிறோம். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவே நான், உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவே. மறுபடியுமா? எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம்
சொல்லுங்க வாய்களை திறந்து. எனக்கே நீராய் வரும் ஆயிரம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனா. என் வேலன் ஆரோக்கியம் தேவன் தாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். நல்ல வாய்களை திறந்து வாய்களை திறந்து பாடுங்க பார்க்கலாம். நல்ல வாய்களை திறந்து பாடுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் வேலன் ஆரோக்கியம் தேவன் தாமே. எந்தன் தேவனா எந்தன் தேவனா நிச்சயமாய் ஆசீர்வாதம். எல்லாரும் வாய்களை திறந்து பாடுங்க பார்க்கலாம். நிறைய பேர் வாய் கையும் தட்டுறது இல்ல, வாயும் திறக்கிறது இல்ல. நீங்க எங்க வந்திருக்கிறீங்க? என்ன? வாட் இஸ் யுவர் பர்பஸ்? நோக்கம் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய சமூகத்துல வந்து ஆராதிக்கிறதா நம்மளுடைய நோக்கம். இங்க வந்து உட்காந்துட்டு போறது நோக்கம் இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நேரம் உட்காரணும், 2 மணி நேரம் உட்காந்துட்டு போகணும், அதுதான் நம்ம நோக்கம். நீங்க 2 மணி நேரம் என்ன 100 மணி நேரம் உட்காந்தீங்கனாலும் பிரயோஜனம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்ன நினைக்கிறீங்கன்னா, சௌரியமா உட்காந்துட்டு எங்கேயோ ஒரு 2 மணி நேரம் அப்படியே. இது மத சடங்காச்சாரத்துக்காக நீங்க வராதிங்க. நீங்க வர்றது வந்து தேவனை ஆராதிக்க வரீங்க. தேவன் மேல பற்று வச்சு நீங்க ஆராதிக்கிறதுக்காக வரீங்க. ஆமென். உள்ளத்தை திறங்க, வாயை திறங்க. அப்படியே தேவ சமூகத்துல வீறிட்டு அப்படியே ஆண்டவரை ஆராதிக்கணும். உங்க ஆராதனை தேவனுக்கு என்பதாக ஒரு தூப வர்க்கத்தை போல எழும்பணும். அதுதான் ஆராதனை. சும்மா வந்து உக்காந்துட்டு அப்படியே இங்க ஒரு 4 சொக்கு சொக்கிட்டு கண்ணை மூடி அப்படியே ஒரு 4 சொடக்குட்டு அப்படியே தூங்கி விழுந்துட்டு எந்திரிச்சிட்டு போறது ஆராதனையில கலந்துக்கிட்டேன். மதத்துக்காக, மதம் சார்ந்த விஷயத்துக்கு இங்க வராதிங்க. தேவன் மதம் சார்ந்த விஷயத்துக்காக அழைக்கல. கர்த்தர் நம்மை உண்மையாய் கர்த்தரை ஆராதிப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து வெற்றியும் ஜீவனையும் பெற்றுக்கொள்வதற்காக தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு தான் கர்த்தர் இந்த இடத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருமாக எழும்பி நின்று நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாம் எழும்பி நின்று நல்ல தேவ சமூகத்துல ஆராதிக்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன் சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. கண்ணை மூடி அப்பாவை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணை மூடுங்கன்னா கண்ணை மூடணும், கையை உயர்த்தினா கையை உயர்த்தணும். அப்படி அல்ல, நீங்களே உயர்த்துங்க, நீங்களே வாயை திறங்க, நீங்களே சத்தத்தை உயர்த்துங்க, நீங்களே ஆராதிங்க, நீங்களே ஆராதிக்க முற்படுங்க. உங்களிடத்தில் இருக்கிற பலவீனங்கள், உங்களிடத்தில் இருக்கிற கவலைகள், உங்களிடத்தில் இருக்கிற பாரங்கள், உங்களிடத்தில் இருக்கிற துக்கங்கள், துயரங்கள், கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகள் எல்லாத்தையும் மறந்து தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறதுனால எல்லா அசதியின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள் எல்லாம் நீக்கப்படணும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீ கிரியைகளை செய்யணும். வாய்களை திறங்க, கைகளை தட்டி அந்நிய பாஷையில கர்த்தருடைய சமூகத்தில் பேசுங்க. ஓ, பேச முடியும் என்றால் பேசுங்க, ஆராதிக்க முடியும் என்றால் ஆராதிங்க. ஓ சந்தனா மாமா மாமா, ஓ ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் எல்லாரும் ஓ சந்தனா மாமா மாமா, ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ பெரியவர், நீ சிறந்தவர், நீ ஆண்டவரே நிகரற்றவர், ஈடு இணையற்றவரே. உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்கு விடுதலை தருகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. பாடுவோம். என் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளு. கைகளை தட்டி உந்தன்
திறந்து விசுவாசித்து சொல்லுவோம். ஆசீர்வாதம். நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவ மகிமையை நீங்க காண முடியும், அற்புதத்தை நீங்க காண முடியும். மீண்டுமாக தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதம். சின்ன பிள்ளைங்க படிப்புல சொல்லுங்க, நான் ஆசீர்வாதம். படிப்புல படிப்பிலும் ஆசீர்வாதம். மீண்டுமாக தேசத்தில் நான் ஆசீர்வாதம். நல்ல கைகளை தட்டி சத்தமாய் வேலையிலும் ஆசீர்வாதம். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லை. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. சொல்லுங்க, அப்பாவை பார்த்து ஆண்டவரே சொல்லுவோம். என் வீட்டில் ஆகாரம் தேவைகள் ஒன்றும் தடையில்லை. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும். எத்தனை பேர் விசுவாசித்து சொல்ல முடியும்? என் வீட்டில் ஆகாரம். அவர் குறைவுபட விடுகிறவர் அல்ல. எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன் குறைவில்லாமல் நடத்துகிறவர். என் வீட்டில் ஆகாரம். சொல்லுங்க, சொல்லுவோம். தேவ ஜனமே, சபையே, திருச்சபையே சொல்லுவோம். மீண்டுமாக என் வீட்டில் ஆகாரம். ஆமென். ஒன்றும் தடையில்லை. எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் ஜெயமாய் ஆசீர்வாதம். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க. இனி என்றும் கடன் வாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க கடன்கள் எல்லாம் முடிப்பதற்கு கர்த்தராலே கூடும். மீண்டுமாக இனி என்றும் கடன் வாங்க. நல்ல வாய்களை திறந்து விசுவாசித்து சொல்லுங்க, கடன் பிரச்சனைகள் நீங்குவதாக. கர்த்தர் உங்களுக்கு செழிப்பை தருவாராக. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன், உயர்வடைவேன் எந்தன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வேன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை. ஓ, எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயமாய் உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுங்க, சொல்லுங்க. எந்தன் தேவனால், எந்தன். நல்ல கரங்களை தட்டி நல்ல ஒரு அபிஷேகத்தோடு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமானவை தருகிறவர், உங்களுக்கு விடுதலை உண்டாக்குகிறவர், பலவீனத்தை நீக்குகிறவர், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவதிலே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஓ, ஓ, எந்தன் தேவனால் நிச்சயமாய். விசுவாசித்தீர்கள் என்றால் இந்த வார்த்தையை மட்டும் நீங்க விசுவாசித்து நீங்க பாடுவீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்ற முடியும்.
நல்ல அபிஷேகத்தோடு தேவ சபையே, தேவ ஜனமே, சபையே, இந்த காலை நேரத்திலே எல்லாரும் அந்நிய பாஷையில கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்மை நான் உம்முடைய பலத்தை கொண்டு ஆண்டவரே நான் சேனைக்குள்ள பாய முடியும், உம்மை கொண்டு நான் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் நான் ஆசீர்வாதமாய், இந்த உலகத்தில் நான் விடுதலையாய் நான் வாழ வேண்டும் என்பதுதான் உம்முடைய சித்தமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறீர், எங்களை வாழ்க்கையில எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறீர் ஆண்டவரே. எங்களை நடத்தி கொண்டே வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நடத்தி கொண்டே வருவதற்காக ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ, யெகோவாயீரே பார்த்து கொள்வீ. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பார்க்கலாம். ஆண்டவரே, என் யெகோவாயீரேவாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர், நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர். கைகளை உயர்த்தி சொல்ல முடியும் என்று சொன்னால் நம்முடைய அப்பாவை பார்த்து நீங்க சொல்லுங்க. இதுவரை நடத்தி இனியும் நடத்துவீ, யெகோவாயீரே மீண்டுமாக, இதுவரை நடத்தி இனியும் நடத்துவீ, யெகோவாயீரே பார்த்து கொள்வீ, யெகோவாயீரே, யெகோவாயீரே என் தேவையாவும் நீ சந்திப்பீ, யெகோவாயீரே, யெகோவாயீரே என் தேவையாவும் நீ சந்திப்பீ, யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு, யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானே, யெகோவா ராஃபா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ, யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? கர்த்தரை ஆராதிக்கலாம் முழு உள்ளத்தோடு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இன்னொரு விசை, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும்.
நல்ல கண்களை மூடி ரெண்டு கரங்களும் உயர்த்தின வண்ணமா நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இன்னொரு விசை நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எப்பொழுதுமே நல்லவர். தேவன் எப்பொழுதுமே நல்ல தகப்பனாக நமக்கு இருக்கிறார். அவரை துதிப்பது, அவரை ஆராதிப்பது, அவரை கனம் பண்ணுவது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய பாக்கியம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உன்னதமானவர். ஒரு காலையில் ஒரு புதிதாய் வந்திருக்கக்கூடிய ஒரு தம்பி, நல்ல தம்பி இருக்காரா? அவர் ஒரு ஆசிரியர், நல்ல ஆசிரியராக இருக்கிறார். அவரும் அவரோடு சேர்ந்த சில ஆசிரியர்களும் சேர்ந்து பிள்ளைகள் எப்படி கணிதத்தை ஈஸியாக கற்றுக்கொள்வது என்பதற்காக கணிதத்தை குறித்த ஒரு ஆப் ஒன்று தயாரித்திருக்கிறார்களாம். அது அநேக தமிழகத்தில் உள்ள மாணவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். அது ஒரு 6-7 டெய்லி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. இல்லை தம்பி? பேப்பரில் வந்திருக்கு. அவருடைய முயற்சி வெற்றி அடைந்து அவர்கள் பாராட்டு தெரிவித்திருக்காங்க அரசாங்கம். அதனால் இன்னும் அப்படிப்பட்ட ஞானத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க நல்ல தம்பி போன டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி சபைக்கு புதிய இரவு ஆராதனைக்கு வந்தார். பிரைஸ் தி லார்ட். சேலம் நாமக்கல் மாவட்ட அரசு பள்ளி ஆசிரியர்கள் புதிய கல்வி செல்போன் செயலியை உருவாக்கி சாதனை படைத்திருக்கிறார்கள். இந்த சாதனைக்காக கரங்களை தட்டுவோம். இதை முன்னின்று நடத்தவுள்ள இவரை கர்த்தர் ஜீவனை கொடுத்து ஒரு நல்ல விசுவாசியாக சபைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஆண்டவருக்காக, இந்த தேசத்திற்காக, மாணவர்களுக்காக அரிய பெரிய காரியங்கள் செய்ய இவளுக்காக ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல தம்பிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தயவுள்ள கரம் இருக்கட்டும். இவரோடு கூட இணைந்து இந்த செயலியை கண்டுபிடித்திருக்கக்கூடிய சக ஆசிரியர்களுக்காக, நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல தம்பி ஆசீர்வதியும். இன்னும் அநேக செயலிகளை மாணவர்களுக்காக கண்டுபிடிக்க, நல்ல தேசத்தில் உள்ள மாணவர்களை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வர உடைய மகனையும் தெய்வீக ஞானத்தினால் நிரப்பும். அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பாதைக்கும் கர்த்தர் வெளிச்சமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மே காட் பிளஸ் யூ. நோட்டீஸ் போர்டில் ஓட்டுங்க. அதை படித்து அறியணுன்னா நோட்டீஸ் போர்டில் படித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். நமக்கு இருக்கக்கூடிய அவயங்களில் மிக முக்கியமான 2 அவயங்கள் உண்டு. ஒன்று இருதயம், இன்னொன்று வாய், நாவு. இந்த நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை, நம்முடைய வாழ்க்கை உயர்வான வாழ்க்கையாக வர வேண்டுமா, தாழ்வு நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டுமா, சஞ்சலங்கள் வருத்தங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டுமா என்பதை குறித்து நம்முடைய உழைப்பு தான் நிர்ணயிக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த 2 அவயங்கள் தான் நிர்ணயிக்கிறது. இந்த 2 அவயங்கள் தான் அவர்களை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது.
ஏனென்றால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்படியே அவன் இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அல்லது அவள் இருதயத்தின் நினைவு எப்படியோ. நாம் அந்த இருதயம் எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இருதயம் நின்றுடுச்சுன்னா அந்த மனுஷன் டெத்து தான். அப்போ அந்த இருதயம்தான் சிந்தனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. துர்ச்சிந்தனை, நற்சிந்தனை, தெய்வீக சிந்தனை, அரசியல் சிந்தனை, ஆணவ சிந்தனை, மோசமான சிந்தனை, லௌகிக சிந்தனை, பணாசு சிந்தனை, பொருளாசு சிந்தனை, எப்படி என்று அந்த சிந்தனைகளை எல்லாம் உருவாக்கக்கூடியது இருதயம். அந்த இருதயத்தின் நினைவுகளை வாய் அநேக நேரத்தில் பேசுகிறது. நான் இதை சிந்தித்திருக்கிறேன், நான் அதை சிந்தித்திருக்கிறேன் என்று. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நான் ஏன் வாழ்க்கையில் உயர்த்தப்படவில்லை? என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பிரச்சனை? என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ போராட்டம்? என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு வீழ்ச்சி? என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு தோல்வி? என் குடும்பத்தில் ஏன் இவ்வளவு வேதனை அப்படின்னு நம்ம அநேக நேரம் சிந்தித்து பார்த்தோம்னா இருதயத்தின் நினைவுகள் சரியில்லாமல் இருப்பது தான் காரணம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அவன் இருதயம் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய அவயங்களில் அந்த இருதயத்தின் நினைவை தான் வாய் பேசுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 12:34. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். சரிங்களா? அப்போ இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் வாய் பேசுகிறது. இப்போ ஒரு பையன் ஒரு பெண்ணை விரும்புகிறான், அவன் அந்த டெலிஃபோனில் அந்த பொண்ணோடு பேசுகிறான், அவன் இருதயத்தில் என்ன இருக்குதோ அப்படியே கொட்டுறான். அந்த பொண்ணு அவன் இருதயத்தில் இவனை குறித்து என்ன இருக்குதோ அப்படியே கொட்டுறாங்க. இது தீமையாக முடியலாம், நன்மையாக முடியலாம், பாவமாகவும் முடியலாம், சஞ்சலமாக முடியலாம், வேதனையாகவும் முடியலாம், துன்பமாகவும் முடியலாம், அல்லது அந்த குடும்பத்திற்கு பெரிய பாடுகளை உருவாக்கக்கூடியதாக முடியலாம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய இருதயத்தை சரியான விதத்தில் வைத்து கொள்வதற்காக தான் தூய இருதயத்தை எனக்கு தாரும், நிலைவரமான ஆவியை என்னில் சிருஷ்டியும் என்று தாவீது ஜெபிக்கிறார். ஆண்டவரே, தூய்மையான இருதயத்தை எனக்கு தாரும், நிலைவரமான ஆவியை என்னுள் சிருஷ்டியும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தான் இவ்விதமான சபை ஆராதனை, இவ்விதமான பிரசங்கங்கள். எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலே வாசிக்கும் பொழுது இன்றைக்கு இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகளை பார்க்கிறோம். நாம் நம்முடைய காலத்தில் இந்த நூற்றாண்டுக்குள்ளாக, இந்த 20-21 நூற்றாண்டுக்குள்ளாக, அல்லது நாங்கள்லாம் கொஞ்சம் கடந்து வந்தவங்க, 1950க்கு முன்பாக பிறந்தவங்கள்லாம் சிலர் 2வது உலக மகா யுத்தத்தை கேள்விப்பட்டவர்களாக இருக்கலாம், சிலர் அநேக யுத்தங்களை பார்த்து வந்தவங்களாக இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் 1956லேருந்தே இந்த இஸ்ரவேல் யுத்தத்தை பார்த்தேன். 56ல் ஒரு இஸ்ரவேல் யுத்தம், 67ல் ஒரு இஸ்ரவேல் யுத்தம், 71ல் ஒரு இஸ்ரவேல் யுத்தம். இது வரைக்கும் அந்த யுத்தங்களை உலகமெல்லாம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ இந்த கார்மேகம் போன்ற இந்த யுத்தங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் உலக யுத்தங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய மனதுக்குள்ளாக அநேக யுத்தங்களை பண்ணுறதை பார்க்குறோம். அந்த யுத்தங்களில் தோல்வியா ஜெயமா, வெற்றியா மரணமா என்பதை நிர்ணயிக்கிறது இந்த இருதயத்தின் சிந்தனையும் வாயினுடைய நினைவும் தான். எனக்கு அருமையானவர்களே,
ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5-6. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம். பார்த்தீங்களா? அப்ப ஆரம்ப காலத்தில், மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட காலத்தில், மனிதன் உருவாக்கப்பட்ட காலத்தில், ஆதாம் ஏவாளுடைய சந்ததி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் ஆண்டவர் இந்த மனித குலத்துக்கு அப்போ கொஞ்சம் தான் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு உலகத்தை பார்க்கும்போது 750 கோடி 800 கோடி ஜனம் என்று சொல்லுகிறார்கள். அந்த நாட்களில் இருந்திருந்தா எப்படி சில லட்சங்கள் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த நாட்களே மனிதனுடைய இருதயத்தை யார் பார்த்ததா? கர்த்தர் பார்த்தார். அவன் சிறியவனாக இருந்தாலும், வாலிபனாக இருந்தாலும், முதியவர்களாக இருந்தாலும், இளம் பிள்ளைகளாக இருந்தாலும், தேவன் நம்மை காண்கிற தேவன். அப்ப மனிதனுடைய இருதயத்தை வாசிக்கமா, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம், அவன் இருதயத்தின் நினைவுகள் சிந்தனையின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும், நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார். பார்த்தீங்களா? அப்ப அவர் நம்மை காண்கிற தேவன். அன்றைக்கும் கண்டார், இன்னைக்கும் காண்கிறார். நம்ம ரகசியமாக பேசினாலும் கர்த்தர் காண்கிறார், வெளியரங்கமாக பேசினாலும் கர்த்தர் காண்கிறார், ரகசியமாக சிந்தித்தாலும் கர்த்தர் காண்கிறார். பாருங்க, கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. பார்த்தீங்களா? கர்த்தர் கண்டார், மனஸ்தாபப்பட்டார், அவருடைய இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. யாரு? மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளெல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளை என்று அன்றைக்கே கர்த்தர் கண்டார். அப்ப இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள், ஆண்டவரை பல முறையில் தேவனை அறிந்திருக்கிறவங்க, பல விதத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய தேவ பிள்ளைகளுடைய சிந்தனைகள், தேவ பிள்ளைகளுடைய இருதயங்கள், தேவ ஜனத்தினுடைய இருதயங்கள் எப்படி இருக்க ஆண்டவர் விரும்புகிறார்? ஒரு தூய்மை நிறைந்த, பரிசுத்தம் நிறைந்த, தேவனுக்கு பிரியமான இருதயமாக இருக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் இன்றைக்கு வாழ்வும் சாவும் நம்முடைய கரத்தில் அல்ல, நம்முடைய வார்த்தையில் தான் இருக்குது. நம்முடைய வார்த்தையை கொண்டு நியாயம் தீர்க்கப்படலாம், நம்முடைய வார்த்தையை கொண்டு நாம் உயர்த்தப்படலாம். ஆதலால் தான் இங்கே சொல்லுகிறார், வேதத்தில் நமக்கு தெரியும், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் வாசிக்கிறோம். இருதயமே எடுக்கலையாமா? இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? பார்த்தீங்களா? அப்ப அதை நம்ம எப்படி மற்ற காரியங்களை எல்லாம் அறிகிறோம், எல்லா காரியத்தையும் மனுஷன் அறிஞ்சுக்கிட்டான். ஆனால் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது தேவனுக்கு முன்பதாக? இருதயம் என் ஆண்டவருக்கு முன்பதாக, என் கர்த்தருக்கு முன்பதாக எப்படிப்பட்ட இருதயத்தை உடைய ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாயிருக்கிறது, இதை அறியத்தக்க மனுஷன் யார்? அல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் அநேக வார்த்தைகளை பேசுகிறோம், நிறைய வார்த்தைகளை பேசுகிறோம். இந்த வார்த்தைகள் எங்கேருந்து வருதுன்னா, திருக்குள்ள இருதயமாக இருந்தால் திருக்குள்ள வார்த்தைகளாக வரும். கபடம் நிறைந்த இருதயமாக இருந்தால் கபடம் நிறைந்த வார்த்தைகளாக வரும். கோபம் நிறைந்த இருதயமாக இருந்தால் கோபம் நிறைந்த வார்த்தைகளாக வரும். பொய் நிறைந்த இருதயமாக இருந்தால் பொய்கள் நிறைந்த வார்த்தைகளாக வரும். அசுத்த நிறைந்த இருதயமாக இருந்தால் அசுத்தமான வார்த்தைகள் வரும். என்றால் இருதயத்தின் நினைவுகளைத்தான் என்ன பேசும்? வாய் பேசும், வேற எதையுமே பேசாது.
ஒருத்தன் மேலே ஒருத்தனுக்கு கோபம், ஒருவரை பிடிக்கல, ஒருத்தரை பிடிக்கவில்லைன்னா எதையாவது பேசிக்கொண்டு இருப்பார்கள். இதான் அவங்களுடைய நினைவு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக சுத்த இருதயம் உள்ளவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தான் நம்முடைய ஜெபமாக கொண்டு இருக்க வேண்டும். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி எனக்குள் தங்கும்படி செய்யும். இது நம்முடைய ஜெபமாக இருக்கணும். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதோ நம்முடைய வாழ்க்கை அதற்கு தகுந்த மாதிரி அமையும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நம்முடைய உழைப்பினால நம்முடைய வாழ்க்கை அல்ல. நம்முடைய இருதயம் சரியாக இருந்தால் நம்முடைய அவயங்கள் சரியாக இருக்கும். நம்முடைய இருதயம் சரியாக இருந்தால் நம்முடைய உயர்வு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வரும். இதுதான் உண்மை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 43 வசனத்திலிருந்து வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 43 வசனத்திலிருந்து. நல்ல மரமானது கெட்ட கனிகளை கொடாது, கெட்ட கனிகளை கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது, அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும், முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை, பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். கணவன் மனைவியோடு பேசுகிற வார்த்தைகள், மனைவி கணவனோடு பேசுகிற வார்த்தைகள், நண்பர்கள் நண்பர்களோடு பேசுகிற வார்த்தைகள், பக்கத்து வீட்டாரோடு பேசுகிற வார்த்தைகள், சொந்த பந்தங்கள் பேசுகிற வார்த்தைகள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல மரமானது கெட்ட கனியை கொடுக்காது. கெட்ட மரம் தான் கெட்ட கனியை கொடுக்கும், நல்ல மரம் தான் நல்ல கனியை கொடுக்கும். பாருங்க, நல்ல மரமானது கெட்ட கனியை கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனியை கொடாது. அப்போ நாம் என்ன மரமாக இருக்கணும்? நல்ல மரம். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். பார்த்தீங்களா? அப்போ தேவன் நம்மை சிருஷ்டித்ததுடைய நோக்கம், தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுடைய நோக்கம், நம்மை பிரித்தெடுத்ததுடைய நோக்கம், ஆண்டவருக்கு ஒரு நல்ல மரமாக வாழ வேண்டும் இந்த உலகத்திற்கு. அல்லேலூயா. ஆமாம், கொஞ்ச காலத்துக்கு முன்பாக தமிழ்நாட்டில் நம்முடைய சென்னை ஹைகோர்ட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. ஒரு 6-7-8 வருஷத்துக்கு முன்பதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இந்த முச்செடிகள் இருக்குது பார்த்துக்க. அது என்ன முச்செடி? கருவேலம் இல்லை, சீமை கருவேலம். சீமை கருவேல முச்செடிகள் எல்லாம் தமிழகத்துடைய மண்ணை கெடுத்து கொண்டு இருக்கிறது. இது எங்கேயோ இருந்து கொண்டு வந்து விதைக்கப்பட்டது. நம்முடைய காடுகளை அழித்து கொண்டிருக்கிறது, நம்முடைய ஏரிகளை அழித்து கொண்டிருக்கிறது, நம்முடைய வயல் நிலங்களை அழித்து கொண்டிருக்கிறது, அல்லது நம்முடைய புஞ்சை நிலங்களை அழித்து கொண்டிருக்கிறது. இந்த சீமை கருவேலா, இந்த முள்ளுவேலியெல்லாம் வெட்டி அதை தமிழகத்தில் இல்லாதபடி செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். காரணம், அந்த முச்செடி என்ன ஆயிடுது, பூமியில் இருக்கக்கூடிய நீர்களை எல்லாம் அது உறிஞ்சி எடுத்துக்குது. ஆனால் அதனால் மனுஷனுக்கு என்ன இல்லை, பயன் ஒன்றும் இல்லை. ஆனால் பூமியில் நமக்கு இருக்கக்கூடிய செழிப்பை உண்டாக்கக்கூடிய அந்த நீர் வளத்தை இவை உறிஞ்சி எடுத்துக்கொள்வதனால இந்த மரத்தை எல்லாம் வெட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. வெட்டி கூட பார்த்தாங்க. அநேக ஏரிகளில் முளைச்சிருந்தெல்லாம் வெட்டி பார்த்தாங்க. ஏன்னா அது கெட்ட மரம், அதிலிருந்து என்ன பார்க்க முடியாது, நல்ல கனிகளை பார்க்க முடியாது. ஆமாம், நல்ல மரத்திலிருந்து எதை பார்க்க முடியாது, கெட்ட கனிகளை பார்க்க முடியாது. ஆதலால் தான் ஆண்டவர் சொல்கிறார், நல்ல மரமானது
கெட்ட கனியை கூடாது, கெட்ட மரமானது நல்ல கனியை கூடாது, அந்தந்த மரம் அதின் கனியினால் அறியப்படும். அல்லேலூயா. இப்போ நான் எந்த விதமான ஒரு மரமாக இருக்கிறேன்? திருச்சபைக்கு வருகிறேன், தேவனை அறிகிறேன், தேவனை விசுவாசிக்கிறேன், நான் இயேசுவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்ற வார்த்தைகளை சொல்லுகிறேன், அநேக செய்திகளை நான் காதினால் கேட்கிறேன், தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன், தேவன் என்னோடு இருக்கிறார் என்று ஆராதிக்கிறேன். இன்னைக்கு ஒரு அழகான ஆராதனையை பார்த்தோம். இதையெல்லாம் செய்கிறோம். ஆனால் இவ்வளவு ஆராதித்தாலும், இவ்வளவு சத்தமாய் தொழுது கொண்டாலும், இவ்வளவு கரங்களை தட்டினாலும், இவ்வளவு அந்நிய பாஷைகளை பேசினாலும், இவ்வளவு தேவன் ஒரு நல்ல பாடல்களை பாடினாலும், நம்முடைய இருதயம் சரியான ஒரு இருதயமாக, தேவன் விரும்புகிற இருதயமாக, தேவன் விரும்பக்கூடிய பரிசுத்தமுள்ள இருதயமாக ஒரு மனிதனுடைய இருதயம் இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கையே மாசுபட்டு போய்விடுகிறதா. வேதம் சொல்லுகிறது, அந்த மரம் அதின் கனியினால் அறியப்படும், முச்செடியில் அத்திப்பழங்களை பறிக்கிறது இல்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறது இல்லை. அத்திப்பழம் அத்தி மரத்திலிருந்து தான் கிடைக்கும், திராட்சை பழம் திராட்சை செடியிலிருந்து தான் கிடைக்கும், வேறொன்றிலிருந்து வேறொன்றை பறிக்க முடியாது. ஒரு தீமை செய்கிற மனுஷன், தீமையாக பேசுகிற மனுஷன், தீமையாக சிந்திக்கிற மனுஷன், தீமையாக பார்க்கிற மனுஷன், தீமையாக யோசிக்கிற மனுஷன், ஏதாவது தீமை செய்ய வேண்டும் என்று எப்பொழுதுமே யோசித்து கொண்டிருக்கிற மனுஷனிடத்தில் எந்த நல்ல கனியையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆதலால் தான் நம்முடைய இருதயம் நற்குல கனிகளை கொடுக்கக்கூடிய இருதயமாக கர்த்தர் மாற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே வாசிக்கிறோம் 45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில், ஒரு நல்ல மனுஷனுடைய இருதயம் பொக்கிஷமா, ஒரு நல்ல வாலிபனுடைய இருதயம் எது? பொக்கிஷம். பொக்கிஷம்னா என்ன? ரொம்ப விலையுயர்ந்த பொருள்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெட்டி இல்லை, விலை உயர்ந்த பொருட்கள் அதற்குள்ள இருக்குது. பாதுகாக்கக்கூடிய பெட்டகம், அது பெட்டகம். நம்முடைய இருதயம் பெட்டகம். அன்பு காணப்பட வேண்டும், சந்தோஷம் காணப்பட வேண்டும், சமாதானம் காணப்பட வேண்டும், பொறுமை காணப்பட வேண்டும், நீடிய சாந்தம் காணப்பட வேண்டும், தயவு காணப்பட வேண்டும், நற்சிந்தனைகள் காணப்பட வேண்டும், நல்ல வார்த்தைகள் காணப்பட வேண்டும், நல்ல வார்த்தைகளுடைய அவருடைய வாழ்க்கை ரீதியாக காணப்பட வேண்டும். ஆதலால் தான் சொல்லுகிறார், நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில். பொல்லாத பொக்கிஷம். இன்னைக்கு உலகம் பொல்லாதவனுடைய கையில் கிடக்குது. இன்னைக்கு ஏன் யுத்தம், இன்னைக்கு ஏன் சண்டைகள், இன்னைக்கு ஏன் கொலை, இன்னைக்கு ஏன் குடி, இன்னைக்கு ஏன் வெறி, இன்னைக்கு ஏன் துன்மார்க்கம், இன்னைக்கு ஏன் தேசத்தில் சமாதானம் இல்லை? ஜாதி சண்டைய, மத சண்டைய, கொலைகள் ஏன், குடிவெறிகள் ஏன்? மனிதனுடைய இருதயம் பொல்லாத பொக்கிஷத்தில் அநேக மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கீழே வாசிக்கிறோம், இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். ஒருவரை பற்றி ஒரு தவறாக சொல்கிற அப்படின்னா, என் வாய் அதை என் இருதயத்தில் அதை அவங்களை பற்றி நிறைய வச்சிருக்கிறேன். அவங்க அதை சரியில்லை, இவங்க பேச்சு சரியில்லை, இவங்க வார்த்தை சரியில்லை, இவங்க சிந்தனை சரியில்லை, இவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, அதை வச்சுருக்கிறோம். யார்கிட்டையோ கொண்டு போய் கொட்டுறோம். எதை மனசுக்குள்ளே வச்சுருக்கோமோ அதை தான் கொண்டு போய் கொட்டுறோம். நல்லதை வச்சதோம்னா நல்லதை கொட்டுவோம், பொல்லாத வச்சதோம்னா பொல்லாத கொட்டுவோம். அப்போ அருமையானவர்களே, அவன் நினைவுகள் எப்படியோ அவன் இருதயமும் இருக்கிறது. அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையும் இருக்கிறது, அவனுடைய சிந்தனையும் இருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ அதே போல் அந்த மரம் முதல்ல கனிகளை சொன்னார் ஆண்டவர். நல்ல கனி நல்ல மரத்திலிருந்து வரும், கெட்ட கனி
கெட்ட மரத்திலிருந்து வரும். அதே போல தான் வேறையும் சொல்லுகிறார் பாருங்க. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்ததால் பிசைந்தமா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் தாய் தகப்பனை வேறா வச்சுக்கலாம், பிள்ளைகளை கிளைகளாக வச்சுக்கலாம். அப்ப நாம் பிள்ளைகள் முன்னால் பரிசுத்தமான வார்த்தைகளை பேசினார், நம்முடைய பிள்ளைகளும் பரிசுத்தமான வார்த்தைகளை பேசுவார்கள். நாம் பிள்ளைகள் முன்பாக அசுத்தமான வார்த்தைகளை பேசினார், நம்முடைய பிள்ளைகளும் அசுத்தமான வார்த்தைகளை பேசுவார்கள். நாம் நம்முடைய பிள்ளைகள் முன்பாக பரிசுத்த குறைச்சலான ஜீவியம் செய்தால் அதை பார்த்து நம்முடைய பிள்ளைகளும் பரிசுத்த குலைச்சலான வாழ்க்கை வாழ்வதற்கு முற்படுவார்கள். நாளைக்கு அவங்க வளர்ந்த பிற்பாடு கேட்டால் நீ என்ன யோக்கியம், எனக்கு என்ன புத்திமதி சொல்கிற அப்படிங்கிற வார்த்தையை மாறிக்குவாங்க. ஆதலால் தான் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வேறு பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். பிசைந்தமா பரிசுத்தமாக இருந்தால் மா முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். புளித்து விட்டால் அது மா முழுவதும் புளிப்பாக்கி விடும். எனக்கு அருமையானவளே, இது தேவனுடைய வார்த்தை. ஆதலால் தான் நம்முடைய வார்த்தைகளை குறித்து நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளை குறித்து மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என ஒரு பரிசுத்தவான் சொல்கிறார் பாருங்க, சரியான வாழ்வு சரியாய் சிந்திப்பதிலிருந்து துவங்குகிறதா. ஒரு தேவ மனுஷன் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் காலையில் எழுந்திருச்சு ஒரு சரியான வாழ்க்கை வாழணும், அவன் சரியாக சிந்திக்க வேண்டும். அந்த முதல் சிந்தனை தேவனுடைய வார்த்தையை அவன் அறிக்கையிடுகிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம சுற்றிலும் எத்தனையோ இருக்கலாம், நம்ம சுற்றிலும் எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். ஒருவேளை பொருளாதார நெருக்கடி இருக்கலாம், ஒருவேளை கடன் பிரச்சனை இருக்கலாம், ஒருவேளை தேவைகள் இருக்கலாம், ஒருவேளை குடும்ப பாரம் இருக்கலாம், ஒருவேளை இன்றைக்கி வீட்டு வாடகை கொடுக்கணும்னு செயல்பாடுகள் இருக்கலாம், ஒருவேளை இன்றைக்கி வேலைக்கு அந்த வேலைக்கு போகணும்னு இருக்கலாம், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணுமென்று இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் காலையில் எழுந்த உடனே நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடக்கூடியவராக இருக்க வேண்டும். பிரைஸ் த லார்ட். அதாவது சங்கீதக்காரன் அந்த பிராக்டிஸை உடையவராக இருந்தார். நான் போன வாரம் கூட சொன்னேன், அவருடைய சொந்த குமாரனாகிய குமாரனே அவனுக்கு விரோதமாக வந்து விட்டான். ஆனாலும் சங்கீதக்காரன் தேவனை நோக்கி பார்க்கிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. 91ஆம் சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் சங்கீதக்காரர் சொல்கிறார், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அந்த வார்த்தையை சொல்லணும். அதுதான் சொல்லுவேன்ங்கிறது எங்கிருந்து வருது? வாயிலிருந்து வருது. அப்ப அந்த வார்த்தை எங்க இருக்குது? இருதயத்தில் இருக்குது. இருதயத்தில் வார்த்தை இருக்கிறதுனால நான் எனக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலோ, என்ன கஷ்டம் இருந்தாலோ, என்னை சுற்றிலும் எத்தனை தேவைகள் இருந்தாலோ நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கு கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் பைபிளை வாசிங்கன்னு சொல்றதுக்குடைய அர்த்தம் என்ன? வேத வசனங்கள் உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்வதனுடைய காரணம் என்ன? நாம் எந்த சூழ்நிலை நமக்கு எவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்தாலும் சரி, எந்த சூழ்நிலைகள் நம்ம இருள்மயமாய் நமக்கு தோன்றினாலும் சரி, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது அங்கே ஒரு வெளிச்சம் உண்டாகுகிறது. அப்போ அந்த வார்த்தைகள் எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணும்? அதனால தான் வேதத்தை வாசிங்கன்னு சொல்கிறது, அதனால தான் வேதத்தை சிந்திங்கன்னு சொல்கிறது. வேறு வார்த்தைகள் இருக்கக்கூடாது, வேறு சிந்தனைகள் இருக்கக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தூய வாழ்வுக்கு ரகசியமே தூய சிந்தனைகள் தானா. ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு ரகசியம் என்னன்னா தூய்மையான சிந்தனைகள் என்று ஜான் ஸ்டார்ட் என்ற ஒரு பக்தன் சொல்லி இருக்கிறார்.
ஆமாம், பெருமையானவைகளை பேசுகிற வாயை எப்பொழுது கர்த்தருக்கு அருவருப்பானது. அவர்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் பெருமையை பேசிக்கிட்டு இருப்பான், ஒன்றுமே இல்லைனாலும் அகந்தையாக பேசிக்கிட்டு இருப்பான், ஒன்றுமே இல்லைனாலும் மற்றவங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பான். பெரியவர்களை மதிக்க மாட்டாங்க, கனம் பண்ண மாட்டாங்க. பெருமையானவைகளை பேசுகிற நாவு கர்த்தருக்கு எப்படிப்பட்டது? அருவருப்பானது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு தான் ஈராக். இந்த ஈராக்கும் ஈரான் நாடு தான் அந்த காலத்தில் இருந்த மேதிய பெர்ஷிய மன்னருடைய நாடு, பாபிலோனிய நாடு. அந்த பாபிலோனிய நாடு இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தில் இருந்து அந்த நாடு 1200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. இவர்களுக்கு நடுவில் ஈரானில் இருந்து இஸ்ரேலுக்குள்ளே வரணும்னு சொன்னால் ஆப்கானிஸ்தான், ஈரானில் இருந்து இஸ்ரேலுக்குள்ளே வரணும்னு சொன்னால் ஈராக்கு, ஈரானில் இருந்து இஸ்ரேலுக்குள்ளே வரணும்னு சொன்னால் அடுத்ததாக பார்த்தா சிரியா, ஈரானில் இருந்து இஸ்ரேலுக்குள்ளே வரணும்னு சொன்னால் அடுத்தது பார்த்தா ஜோர்டான். ஜோர்டானை தாண்டி தான், இத்தனை நாடுகளை தாண்டி தான் ஈரான் அங்கே இருந்து தாக்குதலை இஸ்ரேலுக்குள்ளே உண்டாக்குறான். இஸ்ரேல் என்ன செய்கிறான்? இத்தனை நாடுகளை தாண்டி தான் அங்கே போய் கொண்டு போடுறான். இப்போ உலகம் சுருங்கிடுச்சு. ஆனால் அந்த இருதயம் இருக்கு பாருங்க, அதை விட மேன்மையானது. ஒரே நிமிஷத்தில் உலகத்தை அப்படியே இருதயத்துக்குள்ள கொண்டு வந்துடும். ஆமாம், இந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது நம்ம ஒரு கொடிய காலத்தில் இருக்கிறோம். அதையும் நம்ம சொல்லிடுறேன், மிகப்பெரிய ஒரு கொடிய காலத்தில் இருக்கிறோம். நம்முடைய காலத்தில் நான் அடிக்கடி யோசிக்கிறது என்னென்னா, எனக்கெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது சுனாமிங்கிறத வார்த்தையே எனக்கு தெரியாது. சுனாமிங்கன்னா என்னன்னு தெரியாது. எத்தனை பேர் இந்த சுனாமி வருவதற்கு முன்பதாக சுனாமிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க? கையை தூக்கி காட்டுங்க. சுனாமி வருவதற்கு முன்பதாக சுனாமிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டீங்களா? அப்போ எப்போ தெரியும்? சுனாமி வந்த பிற்பாடு தான். 2004 வருஷம் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அதிகாலை 4:30 மணிக்கு வந்த பிற்பாடு தான் சுனாமினே தெரியும். அது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் காலையில் 10 மணிக்கு தானே. டிவியை பார்த்தா இந்தோனேஷியாவில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு, டிவியை பார்த்தா ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாண பகுதியை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு, கொழும்பு பகுதியை அடிச்சுட்டு போயிடுச்சு, டிவியை பார்த்தா தூத்துக்குடி வேளாங்கண்ணி பகுதியில் 10,000 பேரை உள்ளே போயிட்டாங்க, டிவியை பார்த்தா மலேசியா பகுதி போயிடுச்சு, டிவியை பார்த்தா எல்லா பகுதிகளும் போயிடுச்சியா. இது என்ன? இது பேர் என்ன? சுனாமி. அப்போ தான் சுனாமின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 2019 2022க்குள்ள இன்னொரு வார்த்தையை கற்றுக்கிட்டோம். அது பேர் என்ன? கொரோனா. அதுக்கு முன்னே கொரோனாங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறோமா? கேள்விப்பட்டிருக்கிறோமா? தமிழில் எங்கேயாவது படிச்சிருக்கிறீங்களா? சுனாமின்ட்டு தமிழில் படிச்சிருக்கிறீங்களா? இல்லை. அப்போ இதெல்லாம் நம்முடைய தலைமுறைகளுக்குள்ளாக வரக்கூடிய இந்த வார்த்தைகள். இந்த 3வது உலக மகா யுத்தத்தை உலகம் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் மனுஷன் அங்கும் எங்கு சென்று ஆராய்ச்சி செய்வான், அறிவு பெருத்து போகும். அதான் இந்த சண்டை. இந்த சண்டையினுடைய ஆரம்பமே அதுதான். கடைசி நாட்களில் மனுஷன் அங்கே எங்கும் போயே ஆராய்ச்சி செய்வான், அறிவு பெருத்து போகும். அழகா சொல்லியிருக்கிறார் டேனியல்ல. கடைசி காலம். அப்போ நம்ம கடைசி காலத்தில் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் இருக்கிறோம். இந்த உலகம் ஒரு பெரிய யுத்தத்தை நோக்கி, 3வது உலக மகா யுத்தத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. 1905ஆம் ஆண்டிலிருந்து 7ஆம் ஆண்டுகளுக்குள்ளாக 1ஆம் உலக மகா யுத்தம் வந்தது. 1935 45-46 வரைக்கும் 2வது உலக மகா யுத்தத்தினுடைய ஒரு பெரிய இருந்தது. 1வது உலக மகா யுத்தத்தில் 5 லட்சம் பேர் செத்தாங்க. 2வது உலக மகா யுத்தத்தில் 5 கோடி பேர் செத்தாங்க. ஆனால் இந்த 3வது உலக மகா யுத்தம் இப்பொழுது உலகத்தை அப்படியே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு எனக்கு என்னன்னா, ஏன் இருதயம் உலக மகா யுத்தமாக மாறக்கூடாது. அல்லேலூயா. ஏன் இருதயம் ஒரு யுத்த இருதயமாக மாறக்கூடாது. கசப்பு,
வேதனை, கெட்ட வார்த்தை, அசுத்தம், பாவ சிந்தனை, பாவ எண்ணம், பாவ பழக்க வழக்கம், பாவமான வார்த்தை, இந்த கொடுமையான வார்த்தை, இவைகளால் என் இருதயம் ஒரு குப்பை மேடாக மாறக்கூடாது. ஒரு குப்பை மேடாக மாறக்கூடாது. என் இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்றால் இருதயத்தின் நினைவை தான் வாயே பேசும். தேவனுடைய பிள்ளைகளே, பெருமையானவர்களை பேசுறது கூட ஆண்டவருடைய தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம். நமக்கு எவ்வளோ ஆண்டவர் கொடுத்துருக்கலாம். பெருமையானவர்களை பேசுகிற நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. தன்னை பெரிதாக எந்த மனுஷன் எண்ணக்கூடாது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனானான். பார்த்தீங்களா? ஒருவன் ஒன்றுமில்லாதிருந்தோ தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினாள். சிலர் கற்பனையான வார்த்தைகளை எல்லாம் பேசுவாங்க. நிறைய கற்பனை பண்ணுவாங்க. நான் சின்ன வயசில் ஒரு கதை படித்தேன். சின்ன வயசில் படித்த கதை. அந்த கதை இன்னும் என் மனசில் இருக்குது. ஒருத்தன் ஒரு பிச்சை எடுக்க போனான். நான் சொல்லியிருக்கேன் சபையில் கூட ஒரு தடவை. ஒருத்தன் ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சான்? ஒரு கிராமத்துக்கு பிச்சை எடுக்க போனான். பிச்சை எடுக்க போனால் அந்த அம்மா வீட்டில் அன்றைக்கு தான் என்ன செஞ்சுருக்காங்க, நல்ல மாவு, அரிசி மாவை இடித்து அதில் நிறைய அந்த மாவில் சர்க்கரையெல்லாம் போட்டு அழகாக கிராப்ஸு, ட்ரை கிராப்ஸ் எல்லாம் போட்டு அழகாக அதில் இந்த முந்திரி பருப்பெல்லாம் போட்டு அழகாக செய்து வச்சுருக்கிறாங்க. அவன் பிச்சை எடுக்க போனோன்னே இந்த மாவை அவனுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த மாவை எடுத்து அவன் என்ன செஞ்சுருக்கணும்? சாப்பிட்டுருக்கணும். அங்கே ஒரு அரச மரம் இருந்தது. அந்த அரச மரத்துக்கு கீழே போய் உட்காந்தான். கீழே போய் உட்காந்தவனோன்னு அவன் புத்தி கற்பனை ஆயிடுச்சு. இந்த மாவை ஒரு சட்டியில் வாங்கிட்டு போகிறான். அப்படியே உட்காந்துக்கிட்டு பேசுகிறான். மாவை பக்கத்தில் வச்சுட்டான். பக்கத்தில் இந்த மாவை எப்படியோ நான் அடுத்த தெருவில் போய் ஒரு 3 ரூபாய்க்கு விற்றுருவேன். இந்த 3 ரூபாய்க்கு விற்றுட்டு அந்த 3 ரூபாயை கொண்டு போய் ஒரு 3 ரூபாய்க்கு ஒரு கோழி 2 கோழி குஞ்சு வாங்குவேன். 2 கோழி குஞ்சை வளர்த்தேன்னா அது அந்த கோழி குஞ்சுக முட்டை போடும். அந்த முட்டை போட்டோன்னா இதில் 10 முட்டை, அது 10 முட்டை இடுவோம். இந்த 10 முட்டையும் அடக்காக்க வச்சேன்னா 22 கோழி குஞ்சுகள் ஆகிடும். இதெல்லாம் பெருசாக வளர்த்தனா இத்தனையும் விற்றுட்டேன்னு சொன்னால் இவைகளுக்கு வச்சு ஒரு சின்ன ஆட்டுக்குடி பிடிப்பேன். ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி பிடிச்சி அதை வளர்த்தேன்னு சொன்னால் அடியே வளர்ந்து உடனே ரெட்டை குட்டி போடும். ரெட்டை குட்டி போட்ட உடனே அந்த ரெட்டை குட்டியும் அந்த ஆட்டையும் ஒன்றா சேர்ந்து வளர்த்தேன்னா அது ஒரு மாட்டுக்குட்டி, கண்டுக்குட்டி பிடிக்கிற அளவுக்கு எனக்கு வந்துடும். ஒரு கன்றுக்குட்டியை பிடிச்சேன்னா அந்த கன்றுக்குட்டியை வளர்ப்பேன். அந்த கன்றுக்குட்டி அப்படியே வளர்ந்த உடனே பசு மாடாக மாறிடும். அதை கன்று போட்ட உடனே அது ஒரு நாளைக்கு 10 லிட்டர் பால் கொடுக்கும். அந்த பாலை விற்றுக்குவேன், இந்த மாடையும் விற்றுருவேன், இந்த கண்டுக்குட்டியும் விற்றுருவேன். இப்போ என்கிட்ட நிறைய பணம் வந்துடுச்சு. பணம் வந்தோடனே ஒரு அழகான பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணுவேன். அந்த அழகான பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு அழகான வீட்டில் கொண்டாந்து வச்சுட்டு நான் ஜாலியாக இருப்பேன். அவளை சமைக்க சொல்லுவேன். அவளை சமைக்க சொன்ன உடனே அவள் சமைச்சு கொண்டாந்து கொடுத்து ஏதாவது உப்பு கம்மியாக போயிடுச்சுன்னா இப்படி தான் எட்டி உதைப்பேன்னு சொல்லி அதை விட்டு உதைச்சான் பாருங்க, அது உடைஞ்சி போச்சு. என்ன ஆயிடுச்சு? உடைச்சி மாவும் கீழே குப்பையில் கொட்டிடுச்சு, சட்டியும். இதுதான் மனுஷனுடைய எண்ணங்களுக்கு மேலே கற்பனை பண்ணுறது. தன்னை குறித்து மிஞ்சுறதுக்கு மேலே எண்ணவே கூடாது. தேவன் அளக்கிற அளவின்படி நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். பிரைஸ் தி லார்ட். வீண் கற்பனைகளை பண்ணிக்கிட்டு வானத்தில் பறக்கக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, தன்னை கலாத்தியர் 6:3 சொல்லுகிறது, ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனானான். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேன்மைக்கு உரியது எது?
தாழ்மை. அவனுடைய தேவனிடத்தில் நம்ம எவ்வளவு தாழ்த்துகிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. பெருமையுள்ளவர்கள் யாருக்கும் தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமையானவைகளை பேசும் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. நேபுகாத்நேச்சர் மன்னன் பாபிலோனிய தேசத்தை ஆண்டான். அவன் ஒரு பெரிய பாபிலோன் நகரத்தை கட்டிட்டான். பாபிலோன் நகரத்தை கட்டிட்டு அந்த நகரத்தினுடைய மேல் மாடியில் போய், அடுக்கு மாடியில் போய், என்னுடைய மகாபராக்கிரமத்தினால் கட்டப்பட்ட மகா பாபிலோன் அல்லவா, என்னை தவிர இந்த உலகத்தில் எந்த ராஜாவினால் இதை கட்ட முடியும், என்னை தவிர யார் இதை செய்து முடிக்க தவறும் என்று அந்த பெருமையானவைகளை பேசி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் அவனை கீழே தள்ளினார். கீழே வந்து விழுந்தான். மிருகத்தை போல புல்ல மேஞ்சான், பனியில கிடந்தான், நெகமெல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. அவன் ராஜ்ய சமாசத்தில் ஆண்டவர் பிடிக்கிட்டாரு. கடைசியா ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பிற்பாடு அவன் திரும்பவும் மேன்மைக்கு வந்தான். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்து பாருங்க. நேபுகாத்நேச்சரை பற்றி நமக்கு தெரியும். பெருமையானவர்களை நாம் யாரும் பேசக்கூடாது. தேவனிடத்தில் ஆமாம், என்ன ஒரு காரியங்கள் வந்தாலும் நான் ஒரு தடவை ஒரு தம்பியை கூட்டிக்கிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு அவன் கார் ஓட்டிகிட்டு வந்தான். ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போயிருந்தோம். அது ஒரு சாதாரண குடும்பம், அவங்க 2 பேரும் இல்லை. அந்த குடும்பத்தை பற்றி நான் அம்மாவும் தான் போயிருந்தோம். அவன் ரொம்ப பெருமையாக பேசுகிறான். அங்கே பார் தெரியுது இல்லைங்க, அதெல்லாம் அவங்க காடு தான். அங்கே பார் தெரியுது இல்லை, அந்த தென்னந்தோப்பெல்லாம் அவங்க காடு தான். அங்கே பார் தெரியுது இல்லை, அந்த வீடெல்லாம் அவங்க காடு தான். நான் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு வர்றோம். கடைசியில் போய் பார்த்தா அந்த நிலைக்கு இவன் சொன்னதுக்கு என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. இவன் அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கிறதுனால அந்த பெருமையை அப்படி அழுதுகிட்டு வந்தான். அப்போ தான் நான் நினச்சேன், அவங்க பெருமையாக இல்லை, இவனுடைய சிந்தனை தான் எப்படி இருக்குது, பெருமையானவர்களை பேசுது. ஆமாம், நம்ம கூட ஒரு வேலை செய்தோம்னா அந்த வேலையில் பெருமையாக நம்மளை காட்டக்கூடாது. ஒரு இடத்துக்கு போனோம்னா பெருமைக்காக நம்ம எதையுமே செய்யக்கூடாது. ரொம்ப ஞானமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளாக பெருமை, தேவனுக்கு இரிய சிந்தனைகள் இல்லைன்னா தேவனை அவனை அசுத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்துருவாராம். ஆதலால் தான் நம்முடைய இருதயம் நல்ல சிந்தனைகளால் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை தான் நம்ம ஆண்டவரே, எனக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் கேட்கணும், சுத்த இருதயத்தை எனக்கு தாரும், நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும். உமக்காக நான் பேசுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நான் பேசுகிற வார்த்தைகள் எப்பொழுது தேவனுக்குரிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஆமாம், அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளையே நீங்கள் பேசி பாருங்கள். வியாதியா, சோதனையா, துயரமா, துன்பமா, கஷ்டமா, நஷ்டமா, தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாயினால் அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. இந்த வார்த்தை அற்புதங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். எத்தனை பேர் வார்த்தையை நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமாம், என் வாழ்க்கையில் ஒரு நெருக்கமான நான் பல முறை நான் சாட்சி சொல்லியிருக்கிறேன். ஒரு தடவை நான் திடீரென்று அறியாத ஒரு ஊருக்கு போயிட்டேன். பல ஆயிரங்கள் செலவு பண்ணி. எனக்கு ஒரு பெரிய பிரசங்கியார நல்ல உலகத்தில் பிடிக்கும், டாக்டர் மோரிஸ் சர்லோ. எத்தனை பேர் மோரிஸ் சர்லோ குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்க? டாக்டர் மோரிஸ் சர்லோ. டாக்டர் மோரிஸ் சர்லோவை நான் 1969 அவர் இளைஞனாக இருக்கும்போது சென்னை மாநகரத்தில் அப்போ அவர் கூட்டத்தில் நான் பார்த்தேன். 2வது தடவை 86 பம்பாய் நகரத்திற்கு வந்திருந்தார். அங்கே அவருடைய கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டோம், நானும் அம்மாவும். அப்போ ஹெலன் ரொம்ப குழந்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் பம்பாய் நகரத்தில் போய் கலந்துக்கிட்டோம். அவருடைய மீட்டிங்கில் டைரெக்டாக போய் பங்கு பெறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இந்த ஆசையில் 2008ஆம் ஆண்டு நான்
ஒரு இன்விடேஷன் அவர்கிட்ட வரவழைச்சேன். இன்விடேஷன் வந்துருச்சு. எனக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. நான் இங்கேருந்து டிக்கெட்டை புக் பண்ண உடனே சென்னைக்கு போயிட்டேன். விசா கிடச்சிருச்சு. விசாவிலேருந்து சென்னையிலேருந்து நியூயார்க் போயிட்டேன். நியூயார்க்கிலேருந்து சிக்காகோ போயிட்டேன். சிக்காகோவில் 3 நாள் அந்த கூட்டம் நடக்குது, அவருடைய கூட்டம். ரொம்ப ஜாலியாக போயிட்டேன். அது வரைக்கும் எனக்கு ஒரு தெரியல. ஆனால் அங்கே போன உடனே என்கிட்ட இருந்து $500 தான். அந்த ரிசப்ஷனில் போன உடனே $400 ரூமுக்குன்னு பிடிக்கிட்டாங்க. என்னுடைய பிரயாணம் வெகு தூரமாக இருக்குது. அங்கேருந்து நான் திரும்ப இன்னொரு இடத்துக்கு போகணும், இன்னொரு நாட்டுக்கு கூட போகணும். அப்படியெல்லாம் புக் பண்ணிட்டேன். ஆனால் அந்த ராத்திரி வேளையில் எனக்குள்ள ஒரு பய உணர்வு வந்தது. $100 வச்சுக்கிட்டு எப்படி நாம் இருக்க போகிறோம்? சிகாகோவில் யாரும் தெரியாது, நியூயார்க்கில் நமக்கு யாரும் தெரியாது, டொராண்டோவில் நமக்கு யாரும் தெரியாது. அறியாத ஒரு இடத்துக்கு நான் வந்துட்டேனே, இது தேவ சித்தமா தேவ சித்தம் இல்லையான்ட்டு அந்த நேரத்தில் ஒரு பயத்தின் ஆவி என்னை வந்து அப்படியே நெருக்கியது. உடனே நான் எடுத்த ஆயுதம் தேவனுடைய வார்த்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் எடுத்த ஆயுதம் எது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைகளை என்னவெல்லாம் தேவனுடைய வார்த்தை என்னை குறித்து சொல்லியிருக்குதோ அவையெல்லாம் அந்த அறையில் இருந்துக்கிட்டு விசுவாசத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அறிக்கையிட ஆரம்பித்தேன். ராத்திரி 12 மணி அறிக்கையிட ஆரம்பித்தேன். நீர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் என் தகப்பன், என்னை இளவயது நடத்தி வந்தவர். நான் ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன். நீர் என்னை நடத்துகிறவர். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்னீரே. உன் போக்கில் வருத்தில் இது முதற்கொண்டு உன்னுடனே கூட இருப்பேன் என்று சொன்னீரே. இஸ்ரவேலரை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்னீரே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லியிருக்கிறீரே. ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் என்று சொன்னீரே. இப்படி நூற்றுக்கணக்கான என் மனசில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நான் அறிக்கையிட்டுக்கிட்டே இருந்தேன். நடந்த ஒரு சம்பவம். திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக, மகனே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடு என்று எனக்கு திடீரென்ற வார்த்தையை கொடுத்தார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீ படுக்கும்போது பயப்படாது. நான் எந்த நேரம் ராத்திரி சொல்லுங்க, இந்த வசனத்தை நான் அப்போ படிச்சிருப்பேன். ஆனால் அப்போ இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. பாருங்க, கரெக்டாக ஆண்டவர், நீ படுக்கும்போது பயப்படாத இருப்பாய், படுத்துக்கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். நீ படுத்துக்கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகில். இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? எதில் இருக்கிறேன்? சொல்லுங்களேன் வாயை திறந்து. சடுதியான திகில் இருக்கிறேன். 3 நாளைக்கு பிறகு நான் எங்கே போவேன்? என் நாட்டுக்கு நான் எப்படி திரும்பி போவேன்? என்கிட்ட $100 தானே இருக்குது. நான் இங்கேருந்து நியூயார்க் போகணுமே, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுமே, அங்கேருந்து 25 நாள் கழிச்சு சென்னைக்கு போகணுமே. நான் யார் வீட்டில் போய் தங்குவேன்? எப்படி தங்குவேன்? அப்படின்னு ஒரு கலக்கமும் கவலையும் வேதனையும் நிறைந்த உள்ளத்தோடு இருக்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுத்தார். இந்த வார்த்தைகளுக்கு ஜீவன் உண்டு. சொல்லுங்க, பைபிளை உயர்த்தி காட்டுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. தேவனுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தை போஷிக்கக்கூடியது. தேவனுடைய வார்த்தை வழிநடத்தக்கூடியது. தேவனுடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கக்கூடியது. தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கக்கூடியது. தேவனுடைய வார்த்தை நமக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடியது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கம்மா. சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது, துஷ்டர்களின் பாழ்கடிப்பு வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து, கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். இது தேவன் அந்த ராத்திரி வேளையில் எனக்கு கொடுத்த பரலோகத்தின் ரேமா. அல்லேலூயா. திஸ் இஸ் நாட் லோகோஸ், ரேமா. வேதத்தில் பைபிளை வாசிக்கும் போது அது லோகஸாக இருக்குது, எழுதப்பட்ட வார்த்தைகள். லூக்கா சுவிசேஷத்தை வார்த்தைனா அது எழுதப்பட்ட வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம்
மத்தேயு எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் எழுதப்பட்ட வார்த்தை. பவுல் எழுதின நிருபங்கள் இது எழுதப்பட்ட வார்த்தை. ஆனால் இதே வார்த்தை நீ வியாதியாயிருக்கும் பொழுது கர்த்தர் மகளே உனக்கு இந்த வார்த்தையை தருகிறேன் என்று பைபிளில் ஒரு வசனத்தை கொடுக்கிறார்ல, அதுதான் ரேமா. அல்லேலூயா. நீ தனிமையில் போகும்போது மகனே இந்த வார்த்தையை வாசின்னு கொடுக்கிறார்ல, அதுதான் ரேமா. நீ குடும்பத்தில் கலக்கமாக இருக்கும் பொழுது, நெருக்கப்படும் போது தேவனுடைய வார்த்தை உனக்கு முன்பாக நின்று அந்த வார்த்தை உன்னை தேற்றுகிறதில்ல, ஆற்றுகிறதில்ல, அரவணைக்கிறதில்ல, அது பேர் தான் என்ன? ரேமா. உரைக்கப்பட்ட வார்த்தை. நமக்காக கர்த்தரே நேரடியாக கொடுக்குற வார்த்தை. இப்போ ஆண்டவர் பாருங்க, இந்த இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24, 25, 25 வசனம், அது நீதிமொழிகளில் எழுதப்பட்ட வார்த்தையாக கர்த்தர் எனக்கு கொடுக்கல. என்ன வார்த்தையாக கொடுத்தாரு? ரேமாவாக கொடுத்தார். அதை நான் பிடிச்சிக்கிட்டேன். அல்லேலூயா. அதை 3, 4, 5, 10 தடவை சொல்லி 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 அறிக்கையிட்டு ஒரு நல்ல ஜெபம் பண்ணினேன். என் பயமெல்லாம் என்னை விட்டு சொல்லுங்க, என் பயமெல்லாம் நீங்கியது. போய் குளித்தேன், திரும்ப படுத்தேன், காலையில் எழுந்திரிச்சேன், கோட்டு ஷூட் போட்டேன், டை கட்டினேன், போய் அங்கே உட்கார்ந்தேன். அங்கேயும் ஒரு அற்புதம் என்னன்னா, இந்தியாவிலேருந்து போயிட்டுருக்கிறது நான் மட்டும்தான். என்னை கொண்டு போய் மேடையில் உட்கார வச்சுட்டாங்க, டாக்டர் மோரிஸ்வரில் பக்கத்துலேயே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு பெரிய பரிசுத்தமா கூட்டம் முடிகிற நேரத்தில். ஏன்னா ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு சொல்லுங்கள, வாயை திறந்து. உன் வாழ்க்கையை கட்டுகிறது ரேமா, உங்கள் வாழ்க்கையை உயர்த்துகிறது ரேமா, உங்கள் வாழ்க்கையில் சீர்படுத்துகிறது ரேமா, பயத்தை மாற்றுகிறது ரேமா. உடனே சொல்ல மாட்டுக்கிறீங்களே. குடும்பத்தை சரியாக்குறது ரேமா. ரேமா எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் பிடிச்சிக்கிட்டேன். கூட்டம் முடிகிற நேரத்தில் திடீர்னு ஒரு பாஸ்டர் வந்தார். பாஸ்டர், நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க? ஆமாம். கர்த்தர் என்கிட்ட சொன்னார், உங்களை நியூயார்க்கு கூட்டிகிட்டு போக சொல்லி. எப்போ கூட்டிகிட்டு யாராவது போவாங்களான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கர்த்தரே என்னை அனுப்புனார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எப்போ பாஸ்டர்? ரைட்டு, வித்தின் 1 hour போனேன். என் சூட்கேஸ்லாம் கட்டினேன். திரும்ப போய் அந்த கீயை கொண்டு போய் அந்த ஹோட்டலில் கொடுக்க போனேன். அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஒரு அற்புதம். யாரோ உங்களுக்காக $300 கொடுத்துருக்காங்க, இந்தாங்க உங்கள் $300 திருப்பி கொடுத்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் எனக்கு $400 கொடுத்துட்டார். அல்லேலூயா. அவங்களோடு போய் நியூயார்க்கில் 20 நாட்கள் தங்கியிருந்தேன். திரும்பி போகும்போது கர்த்தர் எனக்கு $1200 கொடுத்துருந்தார். அல்லேலூயா. இதுதாங்க ரேமா. இதுதான் ரேமா. நம்முடைய இருதயத்தை நம்ம எங்கே வைக்கிறோம்? பைபிளில் வரும், எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. என்றால் அவன் நினைவு எப்படி இருக்கிறதோ அதன்படி அவனுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசத்தை அறிக்கையிடுங்க, விசுவாசத்தை பேசுங்க, விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்க, பலப்படுத்துகிற வார்த்தையை பேசுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு. சங்கீதம் 131, 1, 2 வாசிங்க. சங்கீதம் 131, 1, 2. கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல. ஆமாம், நம்ம சொல்லணும். ஆண்டவரே, நான் ஒரு குழந்தை போல என் இருதயம் இருக்குதப்பா. இருமாப்பா நான் இருதயம் என்கிட்ட இல்லைப்பா சொல்லணும். மேட்டுமையான இருதயம் என்கிட்ட இல்லைப்பா. கர்வம் நிறைஞ்ச இருதயம் என்கிட்ட இல்லைப்பா. அகைந்த நிறைந்த இருதயம் என்கிட்ட இல்லைப்பா. நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் என் இருதயம் உங்களை பின்பற்றுகிற குழந்தை போல் இருக்குதப்பா. அல்லேலூயா. என் இருதயம் அகைந்த நிறைந்ததாக வரக்கூடாது, கர்வம் நிறைந்ததாக வரக்கூடாது, மேட்டுமை நிறைந்ததாக வரக்கூடாது, நான்கிற எண்ணம் நிறைந்ததாக வரக்கூடாது. எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், அதிகாரியை தெரியும், மந்திரியை தெரியும், தந்திரியை தெரியும், என் நிலைமை என்ன, என் பணம் என்ன, என் செல்வம் என்ன, என் மகன் என்ன, என் மேட்டுமை என்ன, இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக நடக்காது. 10வது சொல்கிறார் பாருங்க, கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புதல், என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் மிஞ்சின காரியங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை.
பால் மறந்த குழந்தையைப் போல தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமாவை உமக்கு முன்பதாக ஜெபத்தில் அடக்கி நான் அமர பண்ணி ஆண்டவரே 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 என்று உமையே நான் நோக்கி பார்க்கிறதா விசுவாசி. அல்லேலூயா. ஆமாம், மேட்டுமையானவர்களை பேசுகிற நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. நாம் எந்த நிலைமையிலும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இவ்விதமாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் முடிச்சிடுறேன். ரோமர் 12:3 அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். பவுல் சொல்றார் பாருங்க. நீ 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் வசனத்திலிருந்து வாசிமா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் மனம் புதிதாகணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னிடத்துல கோபம் இருக்குது, இந்த கோபத்தை எடுத்து போடுங்க. என்னிடத்துல கசப்பு இருக்குது, இந்த கசப்பை எடுத்து போடுங்க. ஆண்டவரே என்னிடத்தில் வெறுப்புணர்வு இருக்குது, இந்த வெறுப்புணர்வை என்னை விட்டு எடுத்து போடுங்க. ஆண்டவரே மற்றவளை பகைக்கக்கூடிய பகைமையான எண்ணம் எனக்குள்ளே வருது, அதை என்னை விட்டு எடுத்து போடுங்க. ஆண்டவரே தீய சிந்தனைகள் அடிக்கடி என்னை வந்து தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கு, அந்த தீய சிந்தனையிலேருந்து என்னை எடுத்து போடுங்க. நான் இந்த மனுஷனை கண்டா இந்த மனுஷனை நான் பகைமையாக நினைக்கிறேன், வெறுப்பாக நினைக்கிறேன், அந்த எண்ணத்திலிருந்து எனக்கு எடுத்து போடுங்க. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஜெபம் தேவன் அப்போ தான் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். என்ன சொல்றார் பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகும். ஆமாம், நம்முடைய மனம் புதிதாக்கப்படணும். மனம் புதிதா, ஏன்னா அவன் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான். அந்த இருதயம் தான் மனம்தான் இருதயம். நம்முடைய மனம் புதிதாக்கப்படணும். ஆண்டவருக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் என் மனம் எப்படி கேடுள்ள மனமாக ஆயிடுச்சு. கடந்த காலத்தில் குப்பை கூலம் எண்ணங்கள், தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள், தீய பாவங்கள், அசுத்தங்கள், அசுத்த ஜீவியங்கள் எல்லாம் குப்பையாக என் மனசில் வந்து படிச்சிருச்சு. ஆண்டவரே இந்த மனதை என்னை புதிதாக்கி, என் மனதை சிந்தனையை புதிதாக்கி, என் இருதயத்தை புதிதாக்கி, இனி வாழ்கிற வாழ்க்கை நாளைக்கோ நாளான்றைக்கோ நமக்கு தெரியாது. நாம் இங்கே உட்கார்ந்துருக்கு தேவ கிருபை. தேவ பிள்ளைகளே, தேவ கிருபை. ஈரான்லேருந்து ஒரு பெரிய குண்டு வந்தது. அந்த குண்டு வந்து விழுந்தவுடனே அந்த குண்டு எப்படிப்பட்ட குண்டு தெரியுங்களா? 13 கிலோவை சுமந்து வரக்கூடிய குண்டு 2100 கிலோமீட்டர்லேருந்து வந்தது. அப்படியே வந்து வெடிச்சோடனே அந்த குண்டிலிருந்து பல குண்டுகள் சிதறுமா. 8 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த சிறிய குண்டுகள் சிதறி 8 கிலோமீட்டரில் யாரெல்லாம் போய் இருக்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் விழுந்துச்சா. ஒரு பெரிய மருத்துவமனையில் உள்ளவர்களெல்லாம் கொல்லப்பட்டார்கள், ரோட்டில் இருக்கவங்களாம் கொல்லப்பட்டார்கள். இன்றைக்கு இந்தியாவில், தமிழ்நாட்டில், ஆத்தூரில், இந்த சபையில் இவ்வளோ அழகாக உட்காந்து ஃபேனை போட்டுக்கிட்டு கேட்குறோம்னு சொன்னால் இது கிருபை. அம்மா கிருபைமா. நாளைக்கு உலகத்தில் என்ன நடக்க தெரியாது. மேட்டுமை இல்லாத ஒரு ஜீவியம் செய்யணும், பெருமை இல்லாத ஜீவியம் செய்யணும். அடிமையாக படிக்கிற பிள்ளைகள் உங்களை ஆண்டவர் IAS வரைக்கும் கொண்டு போவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் பெருமை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். ஆண்டவர் உங்களை கையில் 1000 கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். ஆனால் பெருமை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும். பெருமையுள்ள யாருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அதனால தான் தேவன் சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு வெத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக புதிதாகிறதினாலே மறுரூபமாகும். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே சொல்லுகிறதாவது, அப்ப சபையை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் அளித்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் என்ன வேண்டும். அல்லேலூயா.
எப்பொழுதுமே நமக்குள்ள வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள் தீய எண்ணங்களுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. இந்த காலத்தில் தீய எண்ணங்களை கொண்டாந்து தூண்டக்கூடிய ஒரே ஒரு தூண்டுதல் செல்போன். நீங்கள் எதையோ ஒன்றை நல்லதை பார்க்க போவீங்க, உங்களை கொண்டு போய் தீய எண்ணங்களுக்கு நேராக வழி நடத்திடும். நீங்கள் ஏதோ ஒரு காரியங்களை பார்க்க போவீங்க, ஆனால் அது தீய எண்ணங்களுக்கு நேராக கொண்டு போயின்னா அதுக்குள்ளே நிறைய குப்பைகள் இருக்குது. அந்த குப்பையிலிருந்து நம்ம வெளியே வராமல் அது என்ன, இது என்ன, அப்படி என்ன, இப்படி என்ன, இது என்ன, இது என்ன அவ்வளோ நுழைஞ்சோம்னா நம்முடைய சிந்தனைகளை குப்பை மேடாக ஆக்கிடும். அதிலிருந்து வெளியே வர முடியாது. ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடுவோம், தேவனை விட்டு தூரமாக போயிடும். ஆனால் தான் செல்ஃபோன் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கிற மொழியை செல்ஃபோனில் கண்ட்ரோலில் நம்ம யாரும் போகக்கூடாது. காலையில் எழுந்திரிச்ச உடனே எடுத்த உடனே செல்ஃபோனை பார்க்குற பழக்கம் கெட்ட பழக்கம். ராத்திரியில் படுக்கும்போது செல்போனை பார்த்துக்கிட்டே தூங்குற பழக்கம் மிக 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 கெட்ட பழக்கம். இதுக்கு அடிமை ஆகிடக்கூடாது. இவைகள் எல்லாம் நம்முடைய சிந்தனைகளை அசுத்தமாக்கிடும். தேவனுக்கு பிரியமான நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு அதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். அப்படின்னு செல்போனை திருப்புவீங்க, ப்ளூ ஃபிலிம் வரும், மோசமான படம் உங்கள் பின்னால் வரும், இச்சைகளை தூண்டிவிடும், பாவங்களை தூண்டிவிடும். அதுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா நீங்களும் பாவத்துக்கு அடிமை ஆகிடுவீங்க. ஆதலால் தான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லிடுறேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4ஆம் அதிகாரம் 12 வசனம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4ஆம் அதிகாரம் 12 வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரியத்தக்கதாக உருவக்குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் இருக்கிறது. வார்த்தைக்கு முதல்ல கொடுக்க நம்ம விசுவாசிகளுடைய பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க. பிதாகுமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்க. எனக்கோ நான் ஞானஸ்தானம் பெற்றேன், எல்லாம் மறந்துட்டேன். மாதம் வந்து திருவிருந்து எடுக்கிறீங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழி நடத்த மாதம் அறிக்கை எழுறீங்க. ஆனால் மாதத்துக்கு நடுவில் என்னது, நம்முடைய சிந்தனை அசுத்தம், எண்ணங்கள் அசுத்தம், பேச்சு அசுத்தம், வார்த்தை அசுத்தம், பார்வை அசுத்தம், எல்லா அசுத்தம் வேகமாக இருக்குது. நம்ம எப்படி ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நான் பரிசுத்தர் சொல்லுங்க, நான் பரிசுத்தர் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். நாளைக்கு பாலஸ்தீனத்தில் நடக்கிற யுத்தம் இந்தியாவுக்குள்ள வரலாம். என்ன எப்போ உலகத்தில் என்ன வரும் தெரியாது. 3ஆம் உலகமாக தோற்றுச்சுன்னா ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், ரஷ்யா, சீனா, வடகொரியா இவர்கள் எல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த சப்போர்ட்டிங் நாடெலாம் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா தனித்தனியாக உலக யுத்தம். எங்கே என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் நாமும் பரலோகவாசிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதலால் உங்களுடைய அவன் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். நம் நினைவுகள் பரிசுத்தமாக இருந்தால் நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமாக இருக்கும். ஆண்டவர் உயர்த்துவார். மகளே உன்னை உயர்த்துவார், மகனே உன்னை உயர்த்துவார். தேவனுக்காக வாழ்ந்தவர் எவரும் சீர்கட்டு போறதே கிடையாது. கர்த்தர் நல்லவர். ஏனென்றால் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். பிரியமானவன் சொல்லுங்க, பிரியமானவனே. எல்லாரும் எழுந்தல்லுங்க, எல்லாரும் எழுந்தல்லுங்க. சொல்லுங்க தம்பிமார்கள் இந்த பக்கம் சொல்லுங்க, பிரியமானவரே, பிரியமானவனே. நல்ல வாயத்தை, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல
நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. பிரியமானவளே, நல்லா சொல்லுங்க, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர், மேன்மைப்படுத்துகிறவர். அப்படியே ஜெபிப்போம்.